காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட அறிவை துணை கலாச்சார அமைப்பின் கலைமாமணி திரு பாலகங்காதரன் வழங்கிய யாரவன் சமூக நாடகமானது நடைபெற்றது. இதில் இசைக்கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், கலைமாமணிகள் என ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டு நாடகத்தை கண்டு ரசித்தனர். அதே மாதிரி இந்த அத்தை மாமா கொலை பண்ணிட்டு போலீஸை நான் அழகாக அலங்கரிச்சிருவேன். நீ ஒன்றும் பயப்படாத, நான் சொல்கிற மாதிரி செய்யும். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் தஞ்சை வெங்கட். ஆயக்கலைகள் 64, அதில் நாடகமும் ஒன்று. மனிதன் தன் உடல் மொழியாலும் கற்பனை வளத்தாலும் ஒரு கதையை காட்சிப்படுத்த முடியும். அவர்களிடமிருந்து ஊற்றெடுக்கப்படக்கூடிய நடிப்பும் நளினமும் சேர்ந்து பசியால் வாடிய பாமரனினுடைய பசியை கூட மறக்கச் செய்தது என்று சொன்னால் அது நாடகம் என்று சொல்லலாம். இன்றைய நவீன காலங்களிலிருந்து விடுபட்டு சுமார் 50 ஆண்டுகால பின்னோக்கிய வரலாற்றை நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், வயலில் உழுதுவிட்டு களப்பார வந்து அமர்ந்த அந்த மக்கள் இளைப்பாறிய இடம்தான் நாடகம். பல ஆட்சி மாற்றங்கள், அரசியல் மாற்றங்களுக்கும் வித்திட்டது நாடகம் என்று சொன்னால் மிக ஆகாது. இந்த நாடகத்தை பற்றி ஒரு சங்க காலத்தில் ஒரு பாடல் விளக்குகின்றது. உடுக்கையில் பிறந்தது ஓசையின் சுழலே, ஓசையில் பிறந்தது இசையின் உயிர்ப்பே, இசையில் பிறந்தது ஆட்டத்து இயல்பே, ஆட்டம் பிறந்தது கூத்தினது அமைவே, கூத்தில் பிறந்தது நாட்டிய கோப்பே, நாட்டியம் பிறந்தது நாடக வகையே. நாடகத்திலிருந்து தான் அத்தனையும் தோன்றியது என்று அந்த சங்ககால பாடல்களானது உணர்த்துகின்றது. அதே போல் இந்த நாடகம் பார்த்திங்கன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டில் வீழ்ச்சியுற்று கிபி 9ஆம் நூற்றாண்டில் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கிபி 19ஆம் நூற்றாண்டில் நாடகமானது பல்வேறு புரட்சிகளையும், ஆட்சி மாற்றங்களையும், அரசியல் மாற்றங்களையும், சுதந்திரத்தினுடைய வேட்கைக்கும் மிக மிக மக்களிடத்திலே ஒரு கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஊடகமாக இருந்தது நாடகம் என்று சொல்லலாம். பம்மல் சம்பந்த முதலியார் தான் நாடகத்தினுடைய புதிய யுக்திகளை கையாண்டு அந்த நாடகமானது பெருமலர்ச்சி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்திலே காரைக்கால் மாவட்ட அறிவை துணை கலாச்சார அமைப்பினுடைய கலைமாமணி திரு பாலகங்காதரன் வழங்கிய யாரவன் என்ற சமூக நாடகத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தவங்களுடைய நடிப்பும் பாராட்டுக்கும் போற்றுதலுக்கும் உரியது. அதே போல் இந்த காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் இரவு 10 மணி வரை நீடித்த இந்த நாடகத்தில் இன்றைக்கி எத்தனையோ நவீன தொழில்நுட்பங்களால், இசையாலும், அந்த பாட்டாலும் எத்தனையோ நம்மை கவர்ந்திழுக்கக்கூடிய கவர்ச்சிகரமான அந்த தொலைக்காட்சிகள் இருந்தாலும் இந்த நாடகத்தை அந்த காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் இரவு 10 மணி நீடித்த போதும் இங்கு வந்திருந்த முன்னாள் அமைச்சர்கள், ஒவ்வொரு கலைமாமணிகள், கலைக்கோ மாமணிகள், ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு செலிபிரிட்டி, ஒவ்வொரு விஐபி ரேங்கில் உள்ளவங்க. ஆனால் 10 மணியை தாண்டியும் நடைபெற்ற இந்த நாடகத்தை பொறுமையாக அமர்ந்திருந்து திரு பாலகங்காதரன் அவர்களுக்கு அந்த மரியாதையை கொடுத்து அந்த நாடகத்தை நலிந்து கொண்டிருக்கின்ற அந்த நாடக கலைக்கு உயிரோட்டம் கொடுக்க வகையில் இந்த காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் வந்திருந்த அத்தனை செலிபிரிட்டியுமே பார்க்க ஒரு வியப்பாகத்தான் இருந்தது. அம்மையார் மணிமண்டபத்தில் ஒரு மாத காலம் அந்த கலைஞர்களுக்காக நடத்தப்படுகின்ற அந்த கலை நிகழ்ச்சி என்பது வேறு எங்குமே பார்க்க முடியாத ஒரு கலை நிகழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கின்றேன். அத்தனை ரசிகர்கள் மத்தியில் இந்த நாடகத்தை நடத்தி காட்டிய கலைமாமணி திரு பாலகங்காதரன் அவர்கள் வழங்கிய நாடகத்திற்கு உயிரோட்டமும் அன்பையும் ஆசையையும் வழங்கிய அத்தனை செலிபிரிட்டியுமே உண்மையிலேயே எனக்கு பார்ப்பதற்கு, நான் எப்பொழுதுமே அந்த கோயிலோட அந்த மணிமண்டபத்தில் நடக்கக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சியை போய் பார்ப்பேன். உண்மையிலே நாடகத்தை அத்தனை பேரும் கண்டு ரசித்து அவர்களுக்கான மரியாதையை கொடுத்தது எனக்கு அவர்கள் மீது ஒரு மரியாதையை ஏற்படுத்தியது. உண்மையிலேயே என்னுடைய புருவத்தை உயர்த்தக்கூடிய அளவிற்கு என்னோட ஒவ்வொருத்தவங்களும் செலிபிரிட்டியாக இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் விஐபியாக இருக்காங்களே, இத்தனை மணி வரைக்கும் இந்த நாடகத்தை உட்காந்து பார்த்து அவர்களுக்கான அந்த மரியாதை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்த ரசிகர்கள் கலையை எவ்வாறு வளர்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை இந்த நாடகத்தின் மூலமாக காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் கண்டு கிடைத்தேன்.